மேலும் ஒரு அண்மை செய்தி. சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து வித குற்ற செயல்களில் ஈடுபடும் சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மேலும் திமுக சமூக விரோதிகளின் கூடாரம் என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்று என்றும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலேயே அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை கண்டித்து அதிமுக சார்பில் பல்வேறு போராட்டங்கள் நடைபெறுகின்றன. அண்ணா பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட முற்பட்ட அதிமுகவினர் கைது செய்யப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில்தான் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த முக்கியமான பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி சமுதாயத்தை சீரழிக்கும் அனைத்து விதமான குற்றச் செயல்களிலும் ஈடுபடக்கூடிய சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கின்றது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய சம்பவமே சான்றாக அமைந்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், மாணவியை சீரழித்ததாக கைதாகி இருக்கக்கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளியான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் என்ற செய்திகள் வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக துணை முதலமைச்சர், மருத்துவத்துறை அமைச்சர் உள்ளிட்டோருடன் குற்றவாளியான ஞானசேகரன் எடுத்த புகைப்படங்கள் வலம் வரக்கூடிய சூழ்நிலையில் அவற்றையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி செயல்பாட்டில் இல்லை என்பதை எப்படி நம்புவது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என்று முதலமைச்சர் தலைமையிலான அரசு சொல்லுவது சர்க்கரையை எறும்பு தின்றது, சாக்குப்பையை கரையான் தின்று விட்டது என்று சொல்வது போல் இருக்கின்றது என்று அந்த கடந்த கால அரசியல் வாதங்களை முன்வைத்து அதை குற்றம் சாட்டியிருக்கின்றார். அந்த அளவிற்கு பாதுகாப்பு குறைபாட்டுடன் தான் அண்ணா பல்கலைக்கழகத்தை இந்த அரசு நடத்தி வருகின்றதா என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அவர், பல வழக்குகளில் தொடர்புடைய ஞானசேகரன் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் எப்படி அனுமதிக்கப்பட்டார் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். பல்கலைக்கழகங்களை உயர்கல்வி பயிலும் பாடசாலைகளாக நடத்துவதற்கு பதிலாக பாலியல் குற்றவாளிகளின் கூடாரமாக இந்த அவல ஆட்சியும் நடத்தும் அந்த ஆட்சியை நடத்தக்கூடிய கட்சியினரும் மாற்றி வைத்திருப்பது உலக கொடுமைகளின் உச்சம் என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், ஒரு ட்வீட் போட்டு கருத்து சொல்லுபவர்களை கூட தேடி தேடி கைது செய்யக்கூடிய காவல்துறை ஏற்கனவே பல வழக்குகளில் தொடர்புடைய திமுகவை சேர்ந்த ஞானசேகரனை கைது செய்யாதது ஏன்? ஆளுங்கட்சியான திமுகவை அவர் சேர்ந்தவர் என்பதன் காரணமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். போதைப் பொருள் பழக்கம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என எல்லா கொடுஞ்செயலுக்கு பின்னாலும் திமுக நிர்வாகிகள் இருப்பது இந்த திமுக அரசுதான் குற்றவாளிகளை ஊக்குவித்தும் காப்பாற்றவும் செய்கின்றதோ என்ற சந்தேகத்தை மக்களிடையே வலுவாக எழுப்பி இருப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட குற்றச்சாட்டு தொடர்பாக உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து மாநில காவல்துறை விசாரணை போதாது என்று சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் அந்த சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டது இந்த அரசு என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒரு பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக அரசாங்கமே உச்சநீதிமன்றம் வரை செல்லக்கூடிய சூழல் இருக்குமானால் பாலியல் குற்றங்கள் புரிபவர்களுக்கு இந்த அரசின் மீது எப்படி அச்சம் வரும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதுதான் உண்மை என்றால் இந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை காக்க கோரி வலியுறுத்துவதில் எந்த பயனும் இல்லை என்று சொல்லியிருக்கக்கூடிய அவர், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையினை எளிதில் கடந்து விடலாம் என்ற எண்ணத்தில் இருந்தால் அதனை இப்போதே கைவிட்டு விடுங்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார். மாணவர்கள் அச்சத்தில் உள்ளனர், அவர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், இந்த அதிமுக சார்பாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடந்த சூழ்நிலையில் மக்களுக்காக போராடிய அதிமுக நிர்வாகிகளை, அதிமுக தொண்டர்களை இந்த அரசாங்கம் அடக்குமுறைக்கு ஆளாக்கி கைது செய்ததற்கு தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். மேலும் பேய் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் என்பது இதுதானோ என்றும் அவர் கடும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, இனி இந்த திமுக அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் ஒன்றே தமிழ்நாட்டை காப்பதற்கான ஒரே வழி என்று தன்னுடைய கருத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். ஞானசேகரனுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் தனது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றார்.